வணக்கம். வெள்ளின்று செய்திகளுடன் நான் நிரோஷன். அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் ஜனாதிபதி டிரம்பின் திட்டம் வெகு வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் உலகெங்கிலுமிருந்து லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் பனாமா நாட்டில் உள்ள டேரியன் காட்டை கடந்தே அமெரிக்கா எல்லை வரை சென்றார்கள். அவர்களில் பலர் காட்டை கடக்கும் போது தங்கிச் செல்வதற்கு தற்காலிக தங்குமிடங்களை அமைத்தனர். இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் ஆசிய நாடுகளில் இருந்து 400க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களை இந்த தற்காலிக தங்குமிடங்களில் சிலவற்றுக்கு மீண்டும் நாடு கடத்தியுள்ளது. அதாவது அவர்கள் எந்த காட்டை கடந்து அமெரிக்காவுக்குள் சென்றார்களோ இப்போது மீண்டும் அதே காட்டுக்குள் கொண்டு வந்து விடப்பட்டுள்ளனர். இப்போது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாதவாறு பனாமா இராணுவத்தின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இவர்களில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் உட்பட பல நாட்டவர்கள் உள்ளார்கள். அங்கு அவர்கள் வேறு நாட்டுக்கு அனுப்பப்படும் வரை தங்கியிருப்பார்கள் என்று பனாமாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பனாமா, கோஸ்டாரிக்கா மற்றும் குவாத்தலாமா ஆகிய நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்ட பிற நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தோரை பெறவும் அவர்கள் தமது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும் வரை அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற நாடுகளுக்கு அனுப்பப்படும் வரை அவர்களை வைத்திருக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் சமீபகால சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மத்திய அமெரிக்க நாடுகள் இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டன. மேலும் பனாமா முக்கியமான நீர்வழி பாதையின் செயற்பாட்டில் சீன செல்வாக்கை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பனாமா கால்வாயை திரும்ப பெறுவேன் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தினார். பல நாட்களாக ஏறக்குறைய 300 புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் ஆசியாவிலிருந்து தலைநகர் பனாமா நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். இதுவரை 97 நாடு கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்தோர் கொலம்பியாவின் எல்லையில் உள்ள டேரியன் மாகாணத்தில் உள்ள சான் விசன்டே தங்குமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று பனாமாவின் பாதுகாப்பு அமைச்சகம் புதன்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தலைநகரில் இருந்து கிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெரட்டிக்கு அருகில் இந்த கட்டடம் புலம்பெயர்ந்தோர் கொலம்பியாவில் இருந்து ஆபத்தான காட்டை கடந்து பனாமாவுக்குள் நுழையும் இடத்தில் நடுக்காட்டில் உள்ளது. இந்த காடுதான் புலம்பெயர்ந்தோர் வடக்கே அமெரிக்க எல்லைக்கு செல்லும் பாதையாக இதுவரை பயன்படுத்தப்பட்டது. சமீப கால நாட்களில் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 299 புலம்பெயர்ந்தவர்களில் 175 பேர் தாமாக முன்வந்து தாங்கள் நாட்டுக்கு திரும்ப விரும்பியுள்ளார்கள். அவர்கள் இன்னமும் பனாமா நகரில் உள்ள டெகாபோவில் ஹோட்டலில் பாதுகாவலுடன் தங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை 41 விமான டிக்கெட்கள் இந்தியாவுக்கு 17, துருக்கிக்கு 9, சீனாவுக்கு 8 என வாங்கப்பட்டுள்ளன. பனாமாவின் அரசாங்கம் செவ்வாய்க்கிழமை தாம் பெற்ற புலம்பெயர்ந்தோர் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக தடுத்து வைக்கப்படுவதை மறுத்துள்ளது. சிலர் ஹோட்டல் ஜன்னல்களில் கையால் எழுதப்பட்ட பலகைகளை எங்கள் நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக இல்லை போன்ற செய்திகளை காட்டியுள்ளனர். ஒரு சீன நாட்டவர் ஹோட்டலில் இருந்து தப்பினார். ஆனால் கோஸ்டாரிக்கா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு பனாமாவுக்கு திரும்பவும் கொண்டு வரப்பட்டார் என்று பனாமா அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகரில் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டால் மனித உரிமை அமைப்புகள் கேள்வி எழுப்புகின்றன என்பதால் ஆள் நடமாட்டமற்ற நடுக்காட்டுக்குள் பாதுகாப்புடன் அனுப்பிவிடுகிறது பனாமா அரசு. பனாமாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிராங்க் அப்ரிகோ இந்த வாரம் தானாக முன்வந்து சொந்த ஊருக்கு செல்லாத புலம்பெயர்ந்தோர் டேரியன் காட்டு கட்டிடத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்று கூறினார். அதே நேரத்தில் புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு மற்றும் ஐநா அகதிகள் நிறுவனம் வேறு நாடுகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்கின்றன. இதற்கிடையில் கோஸ்டாரிக்கா நாட்டின் ஜனாதிபதி ரோட்ரிகோ சாப்ஸ் அமெரிக்காவால் தனது நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட 200 ஆசிய புலம்பெயர்ந்தோரில் 50 குழந்தைகளும் இருப்பதாக கூறினார். அவர்களை நன்றாக நடத்துவதாக உறுதியளித்தார். ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் ரஷ்யாவை உள்ளடக்கி அவர்களது சொந்த நாடுகளுக்கு அவர்களை நாடு கடத்துவதற்கு அமெரிக்க அதிகாரிகள் போராடினர். அதன்பின் அவர்களை பனாமா போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்தி விடுகிறார்கள். இதுவரை குறைந்தது 3 விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து பனாமாவுக்கு வந்துள்ளன. மேலும் ஒரு விமானம் வியாழக்கிழமை கோஸ்டாரிக்காவில் தரையிறங்கியது. பல குடியேற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் மனித உரிமை வழக்கறிஞர்களின் கேள்வி என்னவென்றால் புலம்பெயர்ந்தோர் எவ்வளவு காலம் தங்கியிருப்பார்கள் மற்றும் என்ன நிபந்தனைகளின் கீழ் தங்கியிருக்கிறார்கள். மறுபக்கத்தில் இந்த நாடு கடத்தல்கள் தொடர்பாக அமெரிக்காவில் ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கலாக ஐசிஇயின் இயக்குநரான காலெப் விட்டல்லோ அமெரிக்காவின் உட்பகுதியில் புலம்பெயர்ந்தோரை கைது செய்யப்படுவதில் ஏற்பட்ட விரக்தி காரணமாக தனது பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். நாடு கடத்தல் விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பகிரங்கமாக கூறிய போதிலும் அந்த பதவியை நிரப்ப விட்டல்லோவை தேர்ந்தெடுத்தார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவர் தனது லாகாவின் அதிகாரிகளிடம் இது குறித்து தனிப்பட்ட முறையில் தமது மன விரக்தியை தெரிவித்துள்ளார். நாடு கடத்தல் விஷயத்தில் அவர்களது மன விரக்தி காரணமாக நாடு கடத்தல் ஆமை வேகத்திலேயே நடந்தது.
அதனால்தான் அவர் இப்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த நடவடிக்கையை முதலில் அறிவித்தது. பெட்டர்லோ ஒரு தொழில் அரசாங்க அதிகாரி, அதனால் அவர் மீண்டும் மற்றொரு பதவியில் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் டிரிசியா மெக்லாலின் ஒரு வெளியிட்ட அறிக்கையில் ஐசிஇயின் செயல் இயக்குனர் பணி நீக்கம் செய்யப்படவில்லை, அவர் இனி நிர்வாக பொறுப்பில் இல்லை, ஆனால் அனைத்து துறை மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடுகிறார். சட்டவிரோத வெளிநாட்டினரை கண்டறிதல், கைது செய்தல் மற்றும் நாடு கடத்துதல் ஆகியவையே ஐசிஇயின் பணிகள் என்று கூறப்பட்டுள்ளது. சமீபத்திய வாரங்களில் வெள்ளை மாளிகை மற்றும் ஐசிஇ இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. மூத்த ட்ரம்ப் அதிகாரிகள் ஐசிஇ கைது செய்யும் வேகம் போதாது என்று புகார் செய்துள்ளார்கள். வெள்ளை மாளிகையின் எல்லை விவகாரங்களுக்கான பொறுப்பு அதிகாரி டாம் ஹோமன் CNN தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறினார். ஐசிஇ சிறப்பாக செயல்படுகிறது, ஆனால் எண்ணிக்கையில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை, ஏனென்றால் எங்களிடையே நிறைய சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் உள்ளனர் என்றார். இந்த மாத தொடக்கத்தில் 2 மூத்த குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க அதிகாரிகள் கைதுகளை அதிகரிக்க வெள்ளை மாளிகையின் அழுத்தத்தின் மத்தியில் நியமிக்கப்பட்டனர்.